மாணவர்கள் அறவழி போராட்டத்தில் விரும்பத்தகாத சக்திகள் நுழைந்ததை தடுக்க காவல்துறை தவறிவிட்டதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் 10 ஆண்டுகளாக உரிமை போராட்டமாக இருந்த ஜல்லிக்கட்டிற்கு முழு உரிமை கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். இதற்கு காரணமாக இருந்த பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். மாணவர்கள் போராட்டத்தில் விரும்பத்தகாத சக்திகள் உள்ளே நுழைந்ததை தடுக்க காவல்துறை தவறிவிட்டதாக குற்றம் சாட்டிய பொன் ராதாகிருஷ்ணன் போராட்டம் தடியடி வரை செல்ல யார் காரணம் என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் வாகனம் மற்றும் குடிசைகளுக்கு தீ வைத்த சம்பவங்களில் காக்கி உடையில் இருந்தது காவல்துறை தானா என்று விசாரணை நடத்த வேண்டும் எனவும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். அங்கே இருந்த அந்த சக்திகள் என்ன, அதனுடைய பின்னணி என்ன, இதேபோல் எத்தனை இடங்கள் அவங்க ஊடுருவி இருக்கிறாங்க, தமிழகம் முழுவதும் இந்த தீய சக்திகள் அங்கிங்கனாதபடி பரவி போய்விட்டதா, இது குறித்தெல்லாம் முழுமையாக கவனம் கொடுக்கப்பட்டாக வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் மீண்டும் மிகப்பெரிய சரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தமிழக அரசாங்கம் துரிந்து இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக காவல்துறை, அவ்வளவு நாளும் பொறுமையை காத்த காவல்துறை, அமைதியாக இருந்த காவல்துறை இந்த நிலைக்கு மாறுறதுக்கு என்ன காரணம்? அதிலும் குறிப்பாக வாகனங்கள் எரிக்கப்பட்டது இதெல்லாம் சொல்லும்போது அது காவலர்களா, காவலர் தோற்றத்தில் இருந்தவங்களா, இதுவும் கண்டுபிடி